பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். 2 நாளாகமும் 30வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார்கள். அவ்வளவுதான். நாம் அவரிடத்திற்கு திரும்பினா, ஒரு தடவை திரும்பினா போதுமா? அவர் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தம்முடைய முகத்தை நம்மை விட்டு திருப்பவே மாட்டாராம். எவ்வளவு ஒரு அழகான காரியம் பாருங்க பிரியமானவர்களே. ஒரே ஒரு தடவை நம்ம முகத்தை அவர் பக்கமா திருப்பணும். நாம் அவர் பட்சமாய் திரும்பணும். முகத்தை மட்டும் இல்ல, நம்முடைய இருதயத்தை அவர் பட்சமாய் திருப்பணும். அவர் நம்முடைய ஆயுள் முழுவதும் தம்முடைய முகத்தை நம்மை விட்டு திருப்பவே மாட்டார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய சத்தியம்! ஆதலால் ஒரு விசை கூட என்னுடைய சின்ன அனுபவத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் ஆரம்ப நாட்கள்ல என் அப்பாவை நோக்கி என்னுடைய முகத்தை திருப்பினேன், என் உள்ளத்தை திருப்பினேன், என் வாழ்வை திருப்பினேன். ஒரே ஒரு விசை அவர் பட்சமாய் திரும்பினேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் தம்முடைய முகத்தை என்னை விட்டு திருப்பவே இல்லை. அவ்வளவு உண்மை உள்ள தேவன். பிரியமானவர்களே, அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கதெல்லாம் வாழ்க்கையில ஒரு தடவை இவ என் பட்சமாய் திரும்பிரட்டும், அப்புறம் நான் விடவே மாட்டேன். அவ வேற பக்கமா திரும்பி ஓடுறதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? விடவே மாட்டேன். பிரியமானவர்களே, அதை நான் அனுபவத்துல பார்த்திருக்கிறேன். அவர் பக்கமா நான் திரும்புற அந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய உண்மையை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய முகத்தை என்னை விட்டு அவர் திருப்பினதே இல்லை. எவ்வளவு உண்மை உள்ள தெய்வம் பார்த்தீர்களா பிரியமானவர்களே? கஷ்டமான சூழ்நிலைகளிலும், நஷ்டப்பட்ட வேளைகளிலும், கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்த பொழுதும் கூடவே இருக்கிற அவருடைய அன்பை நான் பார்த்திருக்கிறேன். ஆதலால் தைரியமா சொல்ல முடியும், ஒரு தடவை நாம் அவர் பட்சமாய் திரும்பினால் அவர் வாழ்நாள் முழுவதும் தம்முடைய முகத்தை நமக்கு திருப்பவே மாட்டார். நாம் நம்முடைய முகத்தை அவரை நோக்கி திருப்புவோமா பிரியமானவர்களே? அவருடைய உண்மையை நாம என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகரே, அதான் ஆவியான அன்பு தெய்வமே, வாழ்க்கையில ஒரு தடவை நாங்க உங்க பட்சமாய் திரும்பிட்டோம்னா அப்புறம் எங்களை நீங்க விடவே மாட்டீங்கப்பா. நாங்க உங்களை விட்டு அகன்று போய் கஷ்டத்துல அகப்படுறதுக்கு நீங்க எங்களை விட மாட்டீங்க. எங்களை பற்றி பிடிச்சுக்குவீங்க ராஜா. உங்க முகத்தை எங்களை விட்டு திருப்பவே மாட்டீங்க. அவ்வளவு உண்மை உள்ள தேவன் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஆயுள் நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தி காத்துக்கொள்ள அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.